அஞ்சான்ல இருந்து இப்போ கங்குவா வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா சூர்யா படங்களுக்கும் FDFS போன சூர்யா கண்ணி தானா எவ்வளவு செருப்படி வாங்கியிருப்பேன் தெரியுமா? கொத்தல்லிடான்ற மாதிரி TSK NGK சிங்கம் 3ன்ட்டு ஒரு FDFS விட்டு வெளியே வர்றப்பையும் அப்படியே சோகமா இருக்க கட் அவுட்டுகள் எல்லாம் பார்த்துட்டே வருவேன். நானும் கஜினில இருந்து தலைவனை பார்த்துட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு சூர்யா சாரை கூட்டிட்டு போயிட்டு கேவலப்படுத்தி வச்ச படத்தை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும் இவரோட பொட்டன்ஷியல் என்ன, இவர் எந்த அளவுக்கு நடிப்பாருன்றதெல்லாம். ஆனா இவரோட ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லா அசிங்கப்படுத்துற மாதிரி ஸ்கிரீன்ல அவுட்புட் இருந்தா எப்படி இருக்கும்? NGK FDFS பார்த்துட்டு அன்னைக்கு சாயங்காலம் என் அனில் ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான். என்னடா படம் உழப்பிருச்சுன்றானுங்க அப்படியான்ட்டு கேட்கறான். சூர்யா காண்டி பார்க்கலாம்டா, செம்மையா நடிச்சிருக்காருன்னு சொன்னேன். வெண்ண நான் ஏன்டா சூர்யா காண்டி பார்க்க போறேன்னு சொல்லி சிரிச்சுட்டு கலாச்சிட்டு வச்சுட்டான். இப்படிதான் கடந்த 10 வருஷமா அவரும் நடிச்சு பழகிட்டாரு, நாங்களும் முட்டு கொடுத்துட்டு பழகிட்டோன்ற மாதிரி. TSKக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு, NGKக்கு நடிப்பு அரக்கன் சூர்யா, எதற்கும் துணிந்தவனுக்கு நல்ல கருத்து சொல்லியிருக்காரு ப்ரோன்ட்டு கேப்புகள் கிடைக்கிற இடத்துல எல்லாம் முட்டுக்களை சொருகிக்கிட்டு அதுக்கும் கலாய்க்கப்பட்டுட்டு தான் இருந்தோம். பட் இந்த படத்துக்கு எந்த சைடுமே முட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா 10 வருஷம் அண்ணா ஹிட் கொடுக்கல, 2.5 வருஷம் கழிச்சு படம் வருதுன்ட்டு இந்த படத்து மேல இருக்க எல்லா சிம்பத்திகளையும் தாண்டி இந்த படம் நம்மளை எரிச்சலாக்குது. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் எனக்கு இரிட்டேட் ஆன விஷயங்களை பத்தி சொல்லி முடிச்சாலே இந்த ரிவ்யூ முடிஞ்சிருமே. சரி, அதுல இருந்தே ஆரம்பிச்சோம்னா இந்த பிரான்சிஸ் ரோலக்ஸோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் சொல்லிட்டு இருந்தானுங்க. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். நானும் ஏகப்பட்ட சூர்யா சார் இன்ட்ரோவை தியேட்டர்ல பார்த்துட்டு வரேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கேவலமான இன்ட்ரோவை வீடியோ எடுத்து ஸ்டோரி போடணும்னு கூட தோண மாட்டேங்குது. அந்த அளவுக்கு கிரிஞ்சு. யோகி பாபு, ரெட்டின் கிங்ஸ்லி, அப்புறம் திஷா பட்டானியை கூட்டிட்டு வந்து வாங்க மேடம் அப்படியே பீச் வந்துட்டோம், அப்படியே பிக்கினி கிளிப்ஸ் மட்டும் எடுத்துக்கலாமா? ஓகே 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 ப்ரோ. பிரான்சிஸ்ன்ட்டு தான் கொஞ்சம் கிரிஞ்சு பண்றானுங்க, கண்ணை தொடச்சுக்கோங்க. கங்குவா வந்தா படம் மாஸ் ஆயிரும்ட்டு நம்பிட்டு இருந்தா கங்குவாவும் வந்தான். கத்துறதெல்லாம் கூட விடுங்களேன், நாம ஏற்கனவே சிங்கம் 3லயே பார்த்தாச்சு. இந்த ஃபயர் சாங்னு ஒண்ணு வருது. டான்ஸ்னா கால்ல ஸ்டெப் போட்டு பார்த்திருப்பீங்க, கையில ஸ்டெப் போட்டு பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த பாட்டுல சூர்யா சாரோட நாக்க வச்சு ஸ்டெப் போட்டு வச்சிருக்கானுங்க. எல்லாரும் சூர்யா ஃபேன்ஸ தவக்காலன்றானுங்க. அண்ட் ஐ டுக் இட் பர்சனல்ன்ற மாதிரி. நாக்கு முக்கா கேள்விப்பட்டிருக்கேன், இது என்னடா நாக்கு டான்ஸ்? அந்த பாட்டுல தீதி சுரேஷ் பாடுற போர்ஷன்லாம் வேணும்னே எல்லாரும் மூஞ்சிய கேவலமா வச்சுட்டு ரியாக்ஷன்ஸ் கொடுங்கன்ற மாதிரி ஃப்ரேம்ல வர்ற ஒரு மூஞ்சியும் நம்மளை இரிட்டேட் பண்ணுது மக்களே. இப்படி எல்லாம் மூஞ்சிய வச்சுட்டு பண்ணாதான் அப்படியே ப்ரூட்டலா ராவா இருக்கும்னு நினைச்சு பண்றானுங்க. பட் ஒரே லைன் கேவலமா இருக்கு, எரிச்சலா இருக்கு. ஈவன் என் தலைவனை பார்த்தா கூட இருக்க எல்லா ஃபைட் சீன்ஸும் வேஸ்ட், எல்லாமே குப்பை. இதெல்லாம் தியேட்டர்ல போட்டு எல்லாம் பார்த்து விசில் அடிச்சு செலிப்ரேட் பண்ணுவானுங்கன்னு நினைச்சு எடுத்திருப்பாங்க. ஒரு ப்ராப்பர் செட்டப் இல்ல, எலிவேஷன்ஸும் நல்லா இல்ல. ஏங்க ஒரு ரீசனபிளான டியூரேஷனே இல்லங்க. இழுத்து வச்சிருக்கானுங்க. ஒரு ஃபைட் சீன் 1/4 மணி நேரத்துக்கு ஓடுது. அதுலயும் 3 முதலையோட சண்டை போடுவாரு சூர்யா சார் வந்துட்டு. அதெல்லாம் அப்படியே வெட்டி எரிஞ்சிருக்கலாம். இல்லைன்னா எனக்கு ஒண்ணு தோணுச்சுங்க. அதுக்கு முன்னாடி சீன்ல பாபி டியோல் வந்துட்டு கங்குவாவை நான் கொல்லுவேன்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சபதம் எடுப்பாரு. அடுத்த சீனே இன்னொரு 10 நிமிஷத்துக்கு இந்த முதல்ல ஃபைட் வரும். இவர் கொல்ல நினைக்கிற கங்குவா 3 முதலையோட சண்டை போடுற அளவுக்கு ஸ்ட்ராங்னு காட்டுறாங்களாம். அதெல்லாம் இந்த KGFல வர்ற மாதிரி வில்லனங்க சபதம் எடுக்கிறப்பே பேரலா இவர் 3 முதலையோட சண்டை போடுறாருன்றத இன்டர்கட் பண்ணி காமிச்சு அந்த 10 நிமிஷம் சீனை பாதியா குறைச்சு வச்சிருந்தா இன்னும் எஃபெக்டிவா இருந்திருக்கலாம். பட் அப்பயும் நல்லா இருந்திருக்குமான்னு தெரியல. என்னன்னா இந்த படம் தியேட்டர்ல வந்து பாக்குறவனுக்கு கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கணும்ட்டு சூர்யா சார் அந்த கேமராமேனை தவிர யாருமே எஃபர்ட்ஸ் போடல. லாஸ்ட்ல எனக்கு எரிச்சலான விஷயம் வந்துட்டு இந்த கதையை பார்த்து நாங்க எக்ஸைட் ஆகும்ட்டு நம்பி நீங்க ப்ரொமோஷன் பண்ணீங்கன்னா அப்போ எங்களை எவ்வளவு பெரிய லூசு கூமுட்டையா நினைச்சிருப்பீங்க. 14th of November கங்குவா நெருப்பு மாதிரி இருக்கும். நேத்து ஃபுல்லா புலம்பாத ஆள் கிடையாது. ஏன்னா நான் டிப்ரெஸ் ஆனேனா, ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேனா அண்ணாத்தை எடுத்தவன் அவதாரடா எடுக்க போறான்ட்டு நீங்க கேட்டாலும் இந்த கேனப்பைய மனசு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுச்சு மக்களே. ஏன்னா எனக்கு வீரம் வேதாளம்லாம் பிடிக்கும், விவேகம் கூட அந்த கிரிஞ்சி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டா எனக்கு அந்த ஸ்கிரீன் பிளே ஒர்க் ஆச்சு. சிறுத்தையெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சரி சிறுத்தை குட்டி ஏதாச்சும் நல்லா பண்ணி வச்சிருக்கும்ட்டு தான் திரும்ப முட்டாளாகி நிக்கிறேன். என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. போச்சுடா, எல்லா டைரக்டர்ஸ் மேலையும் நம்பிக்கையே போச்சுடா. கட்டி போடுங்க, என் இந்தியன் டெரண்டினோ கால்கள்லயே நான் கிடக்குறேன். அவ்வளவுதான் பாஸ். அடுத்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸை தாவி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதான் தவக்காலைன்ட்டு பேர் வச்சிருக்காங்களே, என்ன பண்றது. இந்த படத்துல உடைக்கப்பட்ட பர்னிச்சர்கள் எல்லாம் பார்த்தா அனிமல்ல பேசாமையே மாஸ் காட்டிட்டு இருந்த மனுஷனை கூட்டாந்து தப்பா தமிழ்ல லிப்சிங் பண்ண வச்சு பாபி தியோல ஒரு பக்கம் பாடி ஆக்கிட்டானுங்க. சூர்யா சார் எல்லாம் கலாய்ப்பானுங்க. பேரை தூக்க 4 பேரு, பட்டத்தை பறிக்க 4 பேருன்ட்டு ஏதோ 4 பேர் தான்டா
ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனா சத்தியமா அப்படிலாம் கிடையாது. எவ்வளவு பெரிய கூட்டம் வருது, எவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ஆகுது, எத்தனை ஸ்டேட்ஸ்லயும் எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கானுங்க. அவங்க எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூசுற மாதிரி தான் 10 வருஷமா படங்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு சூப்பர் படத்துல சூர்யா சார் நடிச்சா எவ்வளவு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான பிளாக் பஸ்டர் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இந்த கங்குவாக்கே கிடைச்ச ஸ்கிரீன்ஸுக்கு படம் மட்டும் சூப்பரா இருந்திருந்தா கண்டிப்பா 1000 கோடி பொட்டன்ஷியல் இருக்க ஒரு ஆக்டர் தான் சூர்யா. ஆனா அதை யாருமே ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்க மாட்டானுங்க. கடைசியா சூர்யா சாரோட செம்ம தியேட்டர் ரிலீஸ் வந்துட்டு 24 தான். ஆனா அதையும் என்ன மண்ணாங்கட்டிக்கு ஒருத்தனும் கண்டுக்காம விட்டான்னு தெரியல. இப்போ இந்த கங்குவாலெல்லாம் இன்டர்வலுக்கு முன்னாடி சூர்யா சாரோட நெஞ்சில கத்தியை இறக்கி கொல்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். அப்போலாம் பாக்குறவன் எல்லாம் ஆமாமா அவனை கொன்றுங்கன்ட்டு தியேட்டர்ல சிரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. லைஃப்லயே சூர்யா சார் நடிச்ச கேரக்டரே வெறுக்கிற மாதிரி ஒரு படமா இந்த படம் தான் வந்திருக்கு. எரிச்சல் ஆகுடா போங்கடா டேய். எல்லாரும் டிஎஸ்பி மியூசிக்க போட்டு அடிச்சிட்டு இருந்தானுங்க. ஆனா இந்த படத்துல என்னைய கொஞ்சம் உட்கார வச்சதே அவர்தான். மியூசிக்லாம் நார்மல் தான், பட் டப்பிங் தான் கத்தி குமிச்சிருக்கானுங்க. எனக்குலாம் என்னன்னா இந்த படம் டப்பிங் நடந்த டப்பிங் தியேட்டருக்கு எத்தனை தண்ணி கேன் போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியணும். இந்த கத்து என்னத்தடா சாதிச்சீங்க? உங்க படத்தை பார்த்து ஆடியன்ஸ் தான்டா கத்தணும், நீங்களே கத்திக்க கூடாதுடா. அண்ட் கடைசியா உடைஞ்ச பர்னிச்சர் யாருன்னா பாரு யார் தெரிதா? அண்ணனும் தம்பியும் ஏன் இப்படி வம்படியா வந்து கேவலப்படுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் யாரு ரசிக்க போறா? என்ன இலவுப்பா இதெல்லாம்? மெய்யழகனுக்கு அப்புறம் கார்த்தி மேல எவ்வளவு பெரிய ரெஸ்பெக்ட் இருந்துச்சு, கடைசியில கார்த்தியையும் கூட்டிட்டு வந்து கேவலப்படுத்திட்டீங்களேப்பா. இந்த பார்ட் 2க்கு லீடு விடுறேன்ட்டு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட அப்படியே எடுத்து வச்சிருக்கானுங்க. படம் ஹெச்டி மட்டும் வரட்டும், ஆல் இந்தியாக்கே அடுத்த 10 வருஷத்துக்கு இதாண்டா ட்ரோல் மெட்டீரியல். இந்த படத்துக்கு ஒன்லைனா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. முன்னாடி காலத்துல ஒருத்தன் செஞ்ச சபதத்தை நிறைவேற்றாதனால பல வருஷம் கழிச்சு ரெயின்கார்னேஷன் ஆகி நிறைவேற்றுறான்ட்டு கேட்க நல்லா இருக்க ஒன்லைனை எடுத்துட்டு ஹீரோவை மேனிபுலேட் பண்ணி, ப்ரொடியூசரை மேனிபுலேட் பண்ணி, ஆடியன்ஸை மேனிபுலேட் பண்ணி இன்னைக்கு இத்தனை பேர் கழுவி ஊத்திட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் சுத்தமா கண்டுக்காம படத்தை சூப்பரா என்ஜாய் பண்றானுங்கன்னு சொல்லிட்டு போறாருன்னா சிறுத்தை குட்டி எவ்வளவு பெரிய ஆளுன்னு யோசிச்சு பாருங்க. கடைசியா அன்பான ஃபேன்ஸ்க்கு சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முட்டு கொடுக்கறதுன்றது எல்லா ஃபேன்ஸும் பண்ற நார்மலான விஷயம் தான். கோட்டை விட இது பெட்டர்னு சொன்னீங்கன்னா கூட சரின்ட்டு விட. ஏன்னா என்ன பொறுத்தவரை ரெண்டுமே ஒரே தெராசுல சமமா நிக்கக்கூடிய பீ தான். லியோவை விட கங்குவா பெட்டர்ன்ட்டு முட்டின் அக்கிரமத்துக்கு போகாதீங்கப்பா. முடிஞ்ச அளவு முட்டு கொடுத்து எல்லாத்தையும் தியேட்டர்ல பார்க்கவே. இப்ப நான் இந்த வீடியோல பண்ண ரோஸ்ட்டுக்கு என்ன கமெண்ட்ஸ்ல போட்டு திட்டு, எவனாச்சும் நல்லா இல்லன்னு சொன்னா டேய் நீ அவன் ஃபேன்ரா இவன் ஃபேன்ரான்னு சொல்லி திட்டு. அப்போதான் உங்க முட்டு பார்க்க நேச்சுரலா இருக்கும். அந்த மாதிரி வேற ஏதாச்சும் சொல்லி முட்டு கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் தள்ள பாருங்க. ஆனா லியோவோட கம்பேர் பண்ணாதீங்கடா, எனக்கே கடுப்பா இருக்கு. எனக்கே அப்படின்னா அப்புறம் அனில்ஸ்லாம் எவ்வளவு கொதிச்சுட்டு இருப்பானுங்க. எல்லாரும் அனில்ஸையே அடிக்கிறீங்க, அனில்ஸும் எல்லாரையும் கடிக்கிறானுங்க. இதான் இன்னைக்கு இருக்க கலீஜ் ட்விட்டர். அண்ணாந்துறையில உள்பாவாட காணாம போன கூட என்ன வந்து பிடிச்சுக்கிறாங்க. நான்லாம் எப்பயுமே பெரிய சூர்யா கன்னியா இருக்க இன்னொரு பெரிய காரணம் வந்துட்டு கமல் சாருக்கு அப்புறமா கேவலமான படங்கள் வந்தா ஓட வைக்காதீங்கன்னு சொன்ன முதல் ஆக்டர் சூர்யா சார் தான். ஆனா அவரோட ஃபேன்ஸா இருந்துட்டு இந்த அளவுக்கு இறங்கி முட்டு கொடுத்துட்டு சுத்துறீங்க. இவர் என்ன அரசியலுக்கு போக போறாரா இல்ல ஊரை சுத்தி பார்க்க போக போறாரா? இங்கேதான் நம்ம கூட படங்கள் பண்ணிட்டே இருக்க போறாரு. சோ என்னைக்காச்சும் நல்ல படம் நடிக்கிறப்போ வச்சு செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த கங்குவாவை கை விட்டுடலாம்ப்பா. இது சுத்தமா நல்லா இல்லைன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தப்பான படம் நான் பண்ணாலும் தப்பான படம் இருந்தா ஜெயிக்க வைக்காதீங்க, ஓட வைக்காதீங்க. அப்பதான் நான் இன்னும் நல்ல படம் கொடுக்க முடியும், இன்னும் பெட்டரான கதையை தேடி ஓட முடியும். தயவு செஞ்சு நல்ல படம் பண்ணா மட்டும் அதை ஜெயிக்க வைங்க, பரவாயில்ல.